ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெட்மி ஃபோனுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மொபைலுக்கு வந்து அப்டேட் வந்து ரிசீவ் இருந்தது. அதை பற்றி கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். நிறைய யூஸர் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலுக்கு வந்து அப்டேட் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் மொபைல் யூஸர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து அப்டேட் வந்து இருந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து நன்றி வந்து சொல்லிக்கிறோம். அதே போல் Poco M2 ப்ரோ மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்டேட் வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அப்படி அப்டேட் வரல, நீங்கள் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கான OTA லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு புதுசாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5. ஸோ Redmi Note 5க்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Redmi Note 5 ப்ரோ மொபைலுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 மொபைலுக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.0.5 அப்படிங்கிற இந்த வெர்ஷனில் வந்து அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதோட ஸ்டேபிள் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 520 MBக்கு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் டவுன்லோட் MP வந்து இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, என்னோட மொபைலுக்கு வந்து எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா Redmi Note 8, Note 7, Note 7S. ஸோ இந்த மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் தான் வரதா வந்து சொல்லியிருந்தாங்க ஷாமி தரப்புலேருந்து. பட் ஆனால் இந்த மந்த் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு வந்தால் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் வரும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஷாமி எப்படி வந்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். Redmi Note 7 ப்ரோ மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் Redmi Note 5 ப்ரோ மொபைலுக்கு கூட அப்டேட் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கான நிறைய லிங்க்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அப்படி யாராவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு இந்த மொபைலுக்கு தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வேறு மொபைலுக்கு எதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு வந்து சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து எனபிள் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட மொபைலில் வந்து சூப்பர் வால்பேப்பர்ஸ் எனபிள் ஆகிறதுக்கு உங்களோட மொபைல் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து AOD சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைலாக இருக்கணும். AOD அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து சூப்பர் வால்பேப்பர்ஸும் வந்து சப்போர்ட் ஆகும். அப்படி உங்களோட மொபைலில் வந்து சூப்பர் வால்பேப்பர் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம சேனல் வீடியோ பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைலையும் வந்து சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து எனபிள் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, இது போல மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.